Hi friends, good morning. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமை நடக்குது. இங்கே பால்குட்டியிலேருந்து பெரிய கடை வரலும் இங்கே ஆடு வருது. இங்கே எப்படி ஆடுலாம் வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அண்ணா இது பல்லு எத்தனை பல்லுண்ணா வச்சுருக்கு? 6 பல்லுங்களா? ஓகே ஓகே. இந்த மாதிரி எத்தனை கடை நான் வாங்கினீங்க? இது ஒன்று தான் வாங்கினீங்களா இல்லை என்ன நிறைய வாங்கினீங்க? இது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா? ஓகே. அவங்க என்ன ரேட் நான் சொன்னாங்க? அவங்க வந்து 30 ரூபா சொன்னாங்க. 24,000 30 ரூபா சொல்லி 24 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. ஓகே. எத்தனை கிலோ நான் கறி வரும்? 30 கிலோ வரும். 30 கிலோ கறியே வரும். பரவாயில்ல. நீங்கள் என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இன்னும் நீங்கள் 24 ரூபாய் கீழே என்ன கம்மியாக கேட்டிங்களான்னு கேட்குறேன். நான் 22 ரூபாய் கேட்டு 23 ரூபாய் கேட்டு அப்புறம் 24 ரூபாய் ஃபைனல் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. இன்னொரு கடை பிடிக்கிற ஐடியா இருக்குங்களா இல்லை இது மட்டும் தானா? ஒன்றே போதும். ஓகே. வீட்டுக்கு பிடிச்சிருக்கீங்களா இல்லை கோயிலுக்கா? வீட்டுக்குங்களா? ஓகே ஓகே. வீட்டுக்கு வளர்ப்பு பிடிச்சிருக்காங்களா? பல்லு போட்டிருக்கு, 6 பல்லு. கடை 24,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அந்த குட்டியில வாங்கியிருக்கீங்களா? எத்தனை குட்டி நான் மொத்தம் வாங்கியிருக்கீங்க? 5 குட்டி. எல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? எல்லாம் கெடா குட்டி. ஓகே ஓகே. எல்லாம் வளர்ப்பு குட்டி. எத்தனை மாசம் குட்டின்னு ஏதாவது தெரியுமா? நான் சொன்னாங்களா? சொல்லலை. ஒரு 3 to 4 மாதம் இருக்குமாங்கண்ணா? 3 to 4 மாதம். எல்லாம் கெடா குட்டி, வளர்ப்பு குட்டியாக வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட்டு நான் சொன்னாங்க? 10 ரூபா சொன்னாங்க. 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. ஒரு குட்டி 10 ரூபா சொன்னாங்களா? ஒரு குட்டி 10,000 ரூபாயா? விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. 7 ரூபா 7,000 ரூபாய்க்கு கேட்டோம். 7 ரூபா 7,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குமே நான் சந்தையில்? ஓகே. சின்ன குட்டியை பால் குடிக்கிற குட்டியை 6 ரூபா பக்கம் சொல்கிறாங்க. பால் குடிக்கிற குட்டியே 6 ரூபா பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இது விலை அதிகம் தான். இப்போ 9 ரூபான்றது கொஞ்சம் விலை அதிகம் தான். ஒரு குட்டி வந்து ஒரு 8 கிலோக்கு மேலே வரும். 8 கிலோக்கு மேலே வரும். ஏன்னா வளர்த்து குட்டிக்கு தான் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு இந்த கறி போடுற மாதிரி இருந்தாக்கா விலை கொஞ்சம் கம்மியாக சேர்ந்து வரும். ஓகே ஓகேண்ணா. கறி போடுற மாதிரி இருந்தாக்கா கம்மியாக வரும். இன்னும் கம்மியாக வாங்கிக்கலாம். வளர்ப்பு குட்டின்றதுனால அவங்க சொல்கிற ரேட்டு. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ப்ரோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? லோக்கல் தான். நானும் லோக்கல் மேச்சேரி தான். ஒன்னேரிங்கிற ஏரியா. ஓகே ஓகே. 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? ரெண்டுமே கெடா குட்டி. ஓகே ஓகே. ரெண்டுமே பால் குடிக்கிற குட்டி. ரெண்டுமே பால் குடிக்கிற குட்டி தான். கையில் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆமாம். மட்டும் மாடு இருக்கு. அந்த பால் இது கொடுத்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். ஓ, மாட்டு பால் கூட இது கொடுக்கலாம். அதுக்கு தான். ஓகே ஓகே. என்ன ரேட்டுங்க சொன்னாங்க? 2 சேர்த்திங்களா? அவங்க எவ்வளோ சொன்னாங்கம்மா? 8,000 சொன்னாங்க. 500 ரூபா கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க. ஓ, விலை கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. ஓகே ஓகே. சரி ஓகேம்மா, தேங்க்ஸ். ரெண்டு கொட்டோட வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கியிருக்கீங்களா ரெண்டும்? என்ன ரேட்டுங்க வாங்கினீங்க? 22. ஒன்று 22. 2 சேர்த்து 22ங்களா? ஓகே ஓகே. 2 பார்த்தீங்கன்னா தாயாடு. 2 ஆடும் பார்த்தீங்கன்னா சேர்த்து 22,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க எவ்வளோங்க சொன்னாங்க? இன்னும் அதிகமாக சொன்னாங்களா? 2 சேர்த்து 30 ரூபா சொன்னாங்க. நீங்கள் 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? கம்மியாக கேட்டோம்னா ஆடி பண்டிகை சீசனுங்கிறதுனால. ஆடி பண்டிகை சீசன்ன்றதுனால கொடுக்கல. ஆமாம். ஓகே ஓகே. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். விஜயண்ணா வணக்கங்கண்ணா. வாரம் மேச்சேரி சந்தைக்கு இந்த மாதிரி பெரிய கடாவை கொண்டு வரீங்க. இந்த வாரம் இந்த மாதிரி எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க? மொத்தம் ஒரு 23 வந்துச்சுன்னா எல்லாமே கொடுத்துட்டா இது ஒன்று தானே இருக்கு. மொத்தம் 23 கொண்டு வந்தீங்க. எல்லாம் கொடுத்துட்டீங்க. இது ஒன்று தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா வியாபாரம் இந்த வாரம் சந்தையில்? சுமார் தானே, கிலோ தானே வியாபாரம். சுமார் தான். ஏன்னா இப்போ ஆடி பண்டிகை வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா போகுதுன்றாங்க. வாங்கிட்டு போறீங்க. இந்த வாரம் ஆடெல்லாம் சந்தையில் அப்படியே இருக்கு. ஒன்றும் விற்பனை இல்லை. ஒன்றும் விற்பனை இல்லை. விற்பனை இல்லைண்ணா. ஆடு விற்பனை இல்லை, அப்படியே தானே இருக்கலாம். சரி ஓகே ஓகேண்ணா. சரி, கடை எப்படி நான் கடை பற்றி சொல்கிறீங்களா?
கிடாது வந்து கறிக்குன்னு பார்த்தா ஒரு 50 கிலோ வரணும். கறியா 50 கிலோ வரும். ஓகே ஓகேண்ணா. பல்லு எத்தனை பல்லுண்ணா போட்டு? 6 பல்லு தள்ளு. 4 பல்லா இருந்தா 6 பல்லு போடுதுண்ணா. 4 பல்லா இருந்துச்சு, 6 பல்லு போட போகுது. ஓகே ஓகே. யாராவது கேட்டுட்டு இருக்காங்களாண்ணா? 65 ரூபா விலை சொல்லுதுண்ணா. 45 46 வரையும் கேட்குறாங்க. இதான் அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம்னா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ஒரு 50 ரூபா ரேஞ்ச் வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. கேடா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இப்போ ப்ரீடிங்க்கு கேட்குறாங்களாண்ணா? ப்ரீடிங் எல்லாம் கேட்குறாங்கண்ணா. இது கொஞ்சம் ரொம்ப அன்சைஸாக இருக்குது. கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு இன்னும் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இது வேணான்றாங்க. 4 கடை கொடுத்துருக்கோம். ஒரு 2 பல்லு 4 பல்லு சைஸில் 4 ப்ரீடிங் இன்னைக்கு. இது ரொம்ப கொஞ்சம் இதையும் கேட்டாங்க. கொஞ்சம் 6 பல்லா இருக்கு ப்ரீடிங்க்கு இலசான அடுத்த வாரத்தில் கூட எடுத்துறேன்னு அனுப்பிச்சு விட்டுருந்தோம். ஓகே ஓகே. ஏன்னா கொஞ்சம் வயசான ஆடாக இருந்தால் ஒவ்வொன்றும் நல்லா இறங்கும், இன்னொன்று இறங்காது. அதனால அனுப்பிச்சு விட்டேன். அடுத்த வாரம் நல்லா தான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டேன். சரிண்ணா. ஓகேண்ணா. சரிண்ணா. இந்த மாதிரி கிடா வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. உங்கள் நம்பர் இருக்குது, நான் அதை போட்டு வரேன். சைஸண்ணா என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கீங்க? அப்பா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. அது என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கீங்க? என்ன ரேட்டுக்கு நான் பிடிச்சிருக்கீங்க? 19ங்களா? ஓகே ஓகே. பல்லு வச்சுருக்காண்ணா? 2 பல்லு. ஓகே ஓகே. இது எத்தனை கிலோங்கண்ணா கறி வரும்? 24 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. ஓகே ஓகே. மேச்சேரி சந்தையில் இந்த மாதிரி சைஸ் கிடாவும் நிறைய வருது. மீடியமான சைஸில் கிடா வேணும் அப்படின்றவங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே கடாயிடும். எல்லா கிடா குட்டி. எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா இந்த வாரம்? நான் ஒரு 40 கொண்டாந்து. 40 கொண்டாந்து. எப்படி விலையெல்லாம் நிலவரம் எப்படிண்ணா போகுது? கொஞ்சம் முன்ன பண்ண வைக்குது. முன்ன பின்ன வைக்குது. பண்டிகை வந்திருக்கு, ஆடி பண்டிகை. அதனால கொஞ்சம் நல்லா போகுதுன்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண வைக்குது. போன வாரம் வைக்கல, இந்த வாரம் வைக்குது. போன வாரத்துக்கு இந்த வாரம் எவ்வளோ பரவாயில்ல. ஓகே ஓகே. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? ஒரு 40 கொண்டாந்து. ஒரு 30 30 கிட்ட கொடுத்துட்டீங்க. எல்லா கிடா மட்டும் தாங்களா? ஓகே ஓகே. எல்லா கிடா மட்டும் தாங்களா? கடாய் மட்டும் தான் மறிக்கிறான். ஓகே ஓகேண்ணா. இதில் இப்போ எத்தனை மாதம் இருக்கிறேண்ணா? 14 அந்த ரேட்டில் இருக்கு. ரேட்டு 22, 23, 25 அந்த ரேட்டு கொண்டாந்து. ஓகே. அந்த ரேட்டு கொண்டாந்தீங்க, கொடுத்துட்டீங்க. இப்போ இருக்கு கையில் இருக்கிறது இது மட்டும் தான் இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே. இப்போ அண்ணாட்டு 2 கொடுத்துருக்கீங்க. அண்ணனுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இது 2ங்களா? 2 கிடாங்களா? 2 கடை. என்ன ரேட்டுக்கு நான் பிடிச்சிருக்கீங்க? இது வந்து 27 ரூபா. 27 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன கம்மியாக கேட்டிங்களாண்ணா? 27 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. ஓகே. எவ்வளோ சொன்னார்ண்ணா முன்ன? 30 சொன்னார். 3 ரூபா கம்மியாக பிடிச்சிருக்கீங்க. இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? ஆமாங்க. 24 25, 26 ரூபாய். 2 எத்தனை கிலோக்குண்ணா வரும்? 2மா? 2 ஒரு 28 கிலோ வரலாம். 28 கிலோ கறி வரும். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது என்ன ரேட்ல தான் இருக்கு? இது வந்து ஒரு 12, 13 அப்படி இருக்கு. 12, 13 குட்டி இருக்கு. இருக்கு. எதுவுமே பல்லு வைக்கல. எல்லாம் எதுவுமே பல்லு போடல. ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கு கடை. ஓகே ஓகே. ஆனா இந்த மாதிரி கிடா குட்டி வேணும்னா உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி எடுத்து நம்பர் அப்படியே சொல்லுங்க. 97 87 80 79 33. சரி. உங்க பேர்னா? பேர் அம்மாசி. அம்மாசி. வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்தா வரீங்க? கொங்கனாபுரம். வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இந்த வாரம் எப்படி ஆடு கொண்டு வந்தீங்க? ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகே. அடுத்த வாரம் ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் எத்தனை எப்படி ஆடு கொண்டு வந்தீங்க? 35. இப்போ எல்லாமே கிடா மட்டுமாங்கண்ணா? கிடா மட்டும் தான். வனக்குட்டி கொஞ்சம் கொண்டாந்தோம். வனக்குட்டி மட்டும் சேல்ஸ் ஆயிருங்க. இல்லை கிடா பெரிய கிடா ஆகலை. இப்போ இதெல்லாம் பல்லு வச்ச கிடாங்களாண்ணா? இல்லை எதுவுமே பல்லு வைக்கல. இல்லை எப்படி நான் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குமாங்கண்ணா கிடா? ஒரு 8 மாதத்து குட்டி தான் இருக்குங்க. 8 மாதத்து குட்டி தான். நல்லா சைஸ் குட்டிங்களா இருக்குது எல்லாமே. எல்லாம் எத்தனை கிலோங்கண்ணா ஆவரேஜாக உயிரடைக்கு வரும்? 45 கிலோ உயிரடைக்கு வரும். ஓகே ஓகே. அப்படின்னா கறி பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு மேலே வருங்களா? ஓகே ஓகே. இன்னைக்கு எப்படிண்ணா வேலை எப்படி கேட்குறாங்க? இதெல்லாம் ஒரு 17, 18 தான் கேட்குறாங்க. 17 ரூபா 18 ரூபா கேட்குறாங்க. ஓகே ஓகே.
எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இடம்லாம் நல்லா சைஸ் குட்டிங்களாக இருக்கு. எதுவுமே பல் வைக்கல. 17 ரூபா 18 ரூபாய்க்குலாம் கேட்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி குட்டி எடுத்துக்க முடியுமாண்ணா? எப்போனாலும் எடுத்துக்கலாம். உங்கள் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? 750-244-180. 750-244-180. உங்கள் பேருண்ணா? திருமுருகன். திருமுருகன். பொங்கனாபுரத்துலேருந்து வரீங்க. அளவுக்கு குட்டி சைஸ் குட்டிலாம் எல்லாம் நல்லா வந்திருக்கு. பால் குட்டிங்களும் நிறையா வந்திருக்கு. பால் குட்டி வேணுன்றவங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம். வணக்கண்ணா. இந்த வாரம் எப்படிண்ணா ஆடு கொண்டு வந்தீங்க? ஆடு 3 ஆடு கொண்டு வந்தாங்க. 3 ஆடு தான் கொண்டு வந்தீங்களா? எதுல வேணும்? என்ன ரேட்னா சொல்றீங்க? 8 சொன்னா ஒரு ஆடு. ஒரு ஆடு 8 சொல்றீங்க. ஆல்ரெடி குட்டி போட்டதுங்களா? ஒரு குட்டி போடுறதுக்கு 2 ஆடு. பல்லு எப்படிண்ணா வச்சிருக்கு? பல்லு சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துச்சு. ஓகே ஓகே. 3மே தாயாடு தான். குட்டியோட ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஒரு ஆடு வச்சு. ஓகே. அது என்ன ரேட்டு சொல்றீங்க? அது 9 ரூபா சொல்லுவேன். 9 ரூபா தான் சொல்றீங்க. குட்டியோடைய அது கெடா குட்டியா பொட்டை குட்டியா? கெடா குட்டி. அது என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 10 ரூபா 9 ரூபா கொடுத்துருங்க. 10 ரூபா 9 ரூபா கொடுத்துருவீங்க. எப்படிண்ணா நிலவரம் போகுது? விலை கம்மி தான். நிலவரம் கம்மி தான். வைக்கல. சரி ஓகே ஓகேண்ணா. அண்ணா இந்த மாதிரி குட்டி வேணும்னா உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? 93 61 85 86 80. உங்கள் பேருண்ணா? மதியழகன். மதியழகன். சரவணண்ணா. வணக்கண்ணா. இந்த வாரம் எப்படிண்ணா குட்டி கொண்டாந்தீங்க? எப்படி நிலவரம் இருக்கு? குட்டி வந்து 70 கொண்டாந்தோம். 70 கொண்டாந்தீங்க. காலி அப்படி வந்தோம். வளர்ப்பு குட்டி மட்டுமா இல்லை பால் குட்டியுமா? இல்லை பால் குட்டி தான் இருக்குது. பால் குட்டி இருக்கு. பெருங்குட்டி அப்புறம் படிப்பட 70 குட்டியில் பட்டுக்குட்டி மட்டும். இது மட்டும் 3 பொட்டை குட்டிங்களா? இது மட்டும் மீந்துருச்சு. என்ன ரேட்டு இது? இது வந்து 6 ரூபாய் விலை பட்டுக்குட்டி. பட்டுக்குட்டி 6 ரூபா விலை. ஓகே. கம்மி பண்ணினா எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கலாம்? இது 100-200 குறையும். 100-200 குறையும். குட்டி நல்லா இருக்கு. சரி இதெல்லாம் கடை குட்டிங்களா? ஒரிஜினல் சேலை கருப்பு. இதான் ஒரிஜினல் சேலை. மூணு நல்லா பாய்ங்க. இதான் ஒரிஜினல் சேலை கருப்பு. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? எத்தனை மாதம் குட்டி? இது வந்து 5 மாதம் ஆயிடும். 5 மாதம் குட்டி. ஓகே ஓகே. இது என்ன கருப்பு தான். இது கோரிக்கை தான். இது சேலை கருப்பு தான். இது சேலை கருப்பு தான். ஓகே ஓகே. அந்த சேலை கருப்புல ஏதாவது 1-2 தான் கொண்டு வருவீங்களா? இல்ல கொண்டா நம்மளுக்கு பாதி குட்டி எப்பவுமே வரும். பாதி குட்டி எப்பவுமே வந்து 14 ஏக்கர் சொன்னாலியா ஒரிஜினல் பீஸ் நாட்டி கருமாம இருக்கு. சேலை கருப்பு பாதி இருக்கு. வட்டிகளை வரதை நம்ம கொடுக்குறோங்க. யாரு கேள்வி 4 கொண்டா 4. இதுல என்ன விலைங்கண்ணா போகுது? இது 7.5 விலைக்கு வாங்க. 7.5 விலை. ஓகே ஓகே. பரிவட்டம் ஆட்டுக்கார நல்லா பார்த்து வர குடிச்சிக்க. ஒரு ஆட்டுக்காருங்களா? ஆட்டுக்காரெல்லாம் பார்த்து. சரி சரி. அவர் பேரு? அவர் பேர் வந்து ராஜிகன். ராஜிகன். ஓகே ஓகே. கட்டி கேக்குறாங்க பாருங்க. 4.5. கேளுப்பா. எவ்வளோ? 4.5. குட்டி வந்து எத்தனை குட்டி வேணாலும் ஃபோன் பண்ணா தரோம். ஃபோன் பண்ணா எடுத்துக்கலாம். பால் குட்டி பெருங்குட்டி எல்லாமே. பால் குட்டி கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சிறுகுட்டி கொஞ்சம் கஷ்டம். பெருங்குட்டி தரோம். பெருங்குட்டி வாங்கிக்கலாம். அங்கேருந்து ஃபோன் பண்ணாலையும் நம்மளோட வந்து எடுத்துக்கணும். ஓகே ஓகே. வந்து எடுக்கலாம். இல்லை சந்தைக்கு எடுத்துக்கலாம். மேய்ச்சல் வந்தாலும் எடுத்துக்கலாம். பெண்ணாக வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆமாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி குட்டி கொடுத்தாலையும் மெடிசன் சொல்லி அனுப்பிடுறோம். நான் ஃபோன் அனுப்பிடுறேன் மெடிசன். மெடிசனும் நீங்களே சொல்லி அனுப்புறீங்க? இந்த மெடிசன் போனால் சரியாக போயிடுது. ஏன்னா சளி பிடிக்கும். அந்த சளினால வந்து நுரையீரல் பிரச்சனை வரும். நுரையீரல் பிரச்சனை வந்து ஆக்சிஜன் போட்டால் அது சரி போயிடும். ஓகே ஓகே. அதுக்கும் உங்கள்கிட்ட மெடிசன் இருக்குது சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. குட்டி பராமரிப்பு வாங்கி போகிறாலும் பராமரிப்பு பட்படாக பார்த்துக்கணும். அதான் ஹெட்லைன். ஓகே ஓகே. அது பராமரிப்பு பார்த்தா சரியாக போயிடும். சரி சரிண்ணா.
இந்த மாதிரி வேணும்னா உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டலாம். இதெல்லாம் பால் குட்டிங்களா? பால் குட்டி. சரி, இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா இருக்குது? என்ன கடை குட்டி? 3 ரூபா. 300 ரூபா. இது 500 ரூபா. அந்த குட்டி 500 ரூபாயா? 500 ரூபா. இதெல்லாம் ஒட்டுக்கா எடுத்து இது ஃப்ரீயாக கூட கொடுத்துடலாம். இது எடுத்தா எல்லாம் ஃப்ரீ. இந்த 5 குட்டிங்களும் எடுத்தா இந்த குட்டி ஃப்ரீ. ஆமா, அப்படி இல்லப்பா. அது இப்ப ஜனங்க அதை கேட்பாங்க. 5 எடுத்தா ஒரு குட்டி கொடுப்பாங்க கேட்பாங்க. ஓகே, 5 குட்டி எடுத்துனா ஒரு குட்டி ஃப்ரீன்னு சொன்னேன். அதே கொடுங்க கேட்பாங்க. எனக்கு ஃப்ரீயாக மட்டும் கொடுங்க, 5 குட்டி வேணான்னு வாங்க. ஆமா. இது கடை குட்டியா பொட்டை குட்டியா? இது கடை குட்டி. ஓகே ஓகே. இது எப்போ குட்டி போட்டுச்சு? 3 குட்டி போட்டது. 3 குட்டி போட்டதா? ஓகே ஓகே. 2 வச்சுறாங்க, 1 சரி, ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து வராரு. பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி. வாரம் வாரம் சந்தைக்கு வராரு. வளர்ப்பு குட்டியாக கொண்டு வருவார். இந்த வாரம் எப்படி கொண்டு வந்துக்கிறாருன்னு கேட்கலாம். ஆனால் அந்த வாரம் எப்படி நான் குட்டி கொண்டு வந்தீங்க? 50 குட்டி கொண்டு வந்து 50 குட்டி கொண்டு வந்தீங்க. எப்படிண்ணா வியாபாரம்? பரவாயில்ல வியாபாரம். எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 35 குட்டி 5 குட்டி 35 குட்டி கொடுத்துருக்கீங்க. ஒரு 5 குட்டி இருக்கு. எல்லாமே கடை குட்டி தான். உயிரடிக்கு என்ன சைஸ்னா வரும்? உயிரோடிக்கு இது இந்த சைஸ் வந்து 20 கிலோ வரணும். மட்டை சைஸ் 5 குட்டி இருக்கு, கொஞ்சம் பட சைஸ் இருக்கு. ஓகே இது மட்டை சைஸ் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. இப்போ ஆவரேஜாக குட்டி என்ன விலைன்னு இன்னைக்கு போகுது? பெருசு சைஸ் 10 10.5 கேட்குறாங்க. மட்டை சைஸ் 7 7.5 அது மாதிரி கேட்குறாங்க. 7 7.5. உங்ககிட்ட 7 7.5லேருந்து குட்டி இருக்கு. அதிகபட்சம் விலை 10.5. கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்து வந்திருக்கு. நல்லா சைஸ் கிடவும் வச்சிருக்காங்க. அவனுக்கு இல்லை இவனுக்கு அவனுக்கு இல்லை போன்னு சொல்லணும்ல மனசார பார்த்தீங்கன்னா 2 குட்டியோட வச்சிருக்காங்க. 2 கடை குட்டி பொட்டை குட்டிங்களா எடுத்துக்கிறாங்க. குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்குது? 2 மாதம் இருக்கு. இது ஒன்று தான் இருக்குங்களாண்ணா? இப்போ 10 ஒன்றா எடுத்துட்டீங்க. இது என்ன ரேட்டு நான் சொல்றீங்க? 22 ரூபா எழுதணும். எவ்வளோ? 20 ரூபா தான் கொடுத்துருவீங்க. என்ன ரேட்டுக்கு நான் கேட்குறாங்க? 17 18 ரூபாய்க்கு வரணும். 17 18 கேட்குறாங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஒரு தாயோடு இன்னும் சேர்த்து 20 ரூபா தான் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. சின்ன தேங்க்ஸ்ண்ணா. இல்லை ஆகாது, நீ போயிட்டு வா. வணக்கண்ணா. எப்படிண்ணா ஆடு கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 15 ஆடு கொண்டு வந்தோம். 15. ஓகே. எல்லாம் செனையாடுங்களா இல்லை குட்டியாட? 2 குட்டி ஆடு, மீதி ஆடு எல்லாம் செனை. எல்லாம் செனையாடு. ஓகே ஓகே. இப்போ எத்தனை கைவசம் இருக்கு? எத்தனை கொடுத்துருக்கீங்க? 4 தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. எல்லாமே செனைங்களா? ஓகே. செனையா இருக்கு. எவ்வளோண்ணா கேட்குறாங்க ஆவரேஜா ஒவ்வொன்றும்? இது அப்படியே 25 ரூபா கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் 25 ரூபானா கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்லிட்டுக்கிறீங்க. ஓகே. என்ன ரேட்னா ஃபைனல் பண்ணலாண்ணா? ஒரு 1500 தான் கொடுத்துருவாங்க. 1500 சேர்ந்து தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இல்லை இப்போ இது அதே ரேட்டுங்கண்ணா? இல்லை, இது கம்மியாக இல்லை சொல்கிறேன். இது கம்மியாக சொல்கிறீங்க? 25 ரூபாய் சொல்கிறீங்க. இது என்ன ரேட்டு கேட்குறாங்க? 22 21 கேட்குறாங்க. 22 21க்கு. ஓகே ஓகே. எத்தனை குட்டி போடணும்? இது ஒரு ஆடு 2 குட்டி போடணும். ஒரு ஆடு 2 குட்டி போடுன்னு இருக்காரு. பார்த்தீங்கன்னா 25 ரூபா 24 ரூபா சொல்லிட்டு இருக்காரு. என்ன ரேட்டு நான் கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா? 21 22. ஓகே ஓகே. இதில் என்ன ஃபைனல் ரேட் பண்ணலாண்ணா? இது வந்து 22 23 கொடுத்துருவேன். சரிங்கண்ணா. இதில் என்ன ரேட்டு நான் ஃபைனல் பண்ணலாம்? ஃபைனல் 22 23 கொடுத்துருவேன். 22 23 கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே.
சரிண்ணா, உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரி குட்டி வாங்கிக்கலாம். நம்பர் சொல்கிறீங்களா? 97 900 31 400. உங்கள் பேருண்ணா? செந்தில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடு எல்லாம் பொட்டாடு. 11 12 ரேச்சு வரும், வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாயாடு வேணுன்றீங்க, மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாம். 3 போட்ட குட்டி தான் பாரு. இதெல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கெடாங்களா எல்லாமே? எல்லாம் என்ன வெயிட்டுங்கண்ணா வரும் உயிரடிக்கு? 5 கிலோக்கு மேலே வரும். ஓகே ஓகே. என்ன விலைங்கண்ணா கேட்குறாங்கல்லாம்? 13 கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் என்னென்ன ஃபைனல் பண்ணலாம்? நீங்கள் ஃபைனல் பண்ணி கொடுக்குறதுனா என்ன ரேட்டு கொடுக்கலாமா? முன்ன பின்ன வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. கறிக்கக்கூடிய செம்மறி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இப்போ பொட்டாடு கடாடு எல்லாம் கலந்துருக்கு. இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட்னா போகுது? கம்மியாக தான் போகுது. ஓகே. இதெல்லாம் என்ன வெயிட்டுங்கண்ணா இருக்கும்? 35 to 40 கிலோ உயிரடைக்கு இருக்கும். இது என்ன விலைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்? 17 ரூபா. எப்படிண்ணா கேட்குறாங்க? 5 ரூபாய் கேட்குறாங்க. ஓகே ஓகே. மேலே எவ்வளோனா கொடுக்கலாம்? 5,500 கொடுத்துருங்க. எல்லாம் 5,500 தான் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் கறிக்காக இருக்கிற கடா குட்டி, செம்மறி குட்டி. சரி, தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ கேட்குறீங்களா? அப்படியே எடுத்துட்டு போங்க. எந்த கேட்குறாங்க? சரி ஓகே. இது எல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கெடா குட்டி இருக்குது, மறுக்க இருக்குதுங்க, கலந்துருக்கு. ரெண்டுமே கலந்துருக்கு. இப்போ மறுக்க என்ன ரேட்டுக்கு நான் வருது இருக்கிறது? மறுக்க 7 ரூபா 8 ரூபா ரேஞ்ச் வருங்க. கெடாயி 10 ரூபா 12 ரூபா 11 ரூபா இந்த ரேட் வருங்க. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் வெயிட்டுங்க ஆவரேஜாக என்ன வெயிட்லாம் வரும்? வெயிட்டு 5 கிலோ 10 கிலோ 12 கிலோ அது மாதிரி கலந்து இருக்குதுங்க. நீங்கள் அது வந்து கறி உரத்தை சொல்கிறீங்களா இல்லை உயிர் உடைக்கீங்க? கறி மட்டும். கறி உடைக்கலைங்க. மதிப்பு இது மதிப்பு கணக்கில் வாங்குறத 10 கிலோ 12 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி கறி மட்டும் அவ்வளோ வரும். ஓகே ஓகேண்ணா. என்ன விலைக்கு நான் போகுதெல்லாம்? இப்போ இன்னைக்கு சந்தை கொஞ்சம் சுமார் தாங்க, ஸ்லோவாக தான் இருக்குது. இன்னைக்கு மீடியமாக அப்படி ஒன்று வேறு அப்படிங்க. மீடியமாக சந்தை ஒன்று பெருக்காக விற்கல. சரி ஓகே. சரிண்ணா, தேங்க்ஸ். சங்கர்ண்ணா, வணக்கண்ணா. இந்த வாரம் எப்படி நான் குட்டி கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் குட்டி ஒரு 50 கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கு, பெருங்குட்டி கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கு. என்ன ரேட் நான் கேட்குறாங்க சந்தையில்? 8 கேட்குறாங்கண்ணா. 8 8 கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதுண்ணா? நான் 9 ரூபாய் சொன்னேன், 9 ரூபாய் கடைசியாக ஃபைனலாக கொடுத்துருந்தேன். அப்போ 8 700 கொடுத்துட்டேன். 8 700. ஓகே ஓகே. நீங்கள் 9 ரூபாய் சொல்கிறீங்க, 9 வந்தால் ஃபைனல் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. இப்போ அந்த ஒரு குட்டி மட்டும் 8 700. எப்படிண்ணா சந்தை நிலவரம் உங்களுக்கு? எல்லாம் பரவாயில்லைங்களா? ஓரளவு பரவாயில்ல. இப்போ ஆடி பண்டிகைக்கு கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்றாங்க. ஆடி பண்டிகைக்கு கொஞ்சம் நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஓகேங்களா? பரவாயில்லைங்களா? ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 ரூபா ரேஞ்சு எல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்குது. எத்தனை கிலோ நான் உயிரடிக்கிறது? உயிரடிக்க 18 கிலோ 19 கிலோ வரும். 18 கிலோ 19 கிலோ. ஓகே ஓகே. இந்த மாதிரி குட்டி வேணுன்றவங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தால் குட்டி வாங்கிக்கலாம்.
நான் மணிண்ணா வேறு எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க எப்படி சேல் ஆனிச்சு? 20 கொண்டாந்தேன். 13 வித்துருவேன். 7 குட்டி இருக்குது. 7 குட்டி இருக்குங்களா? இது என்ன ரேட்டு நான் கேட்குறாங்க? 7,500 கேட்குறீங்க. 7,500 கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது 8 ரூபா சொல்லுங்கள். 8 ரூபா சொல்கிறீங்க. ஆட்டு 100 ரூபா முன்ன பின்னா கொடுத்துடலாம். 7,600 7,700 அந்த மாதிரி ரூபா கொடுக்குறீங்க கேட்குறேன். சரிண்ணா. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? நீங்க தான் சந்தையில கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கீங்க. ஒரு 35 கொண்டு வந்தேண்ணா. 35 கொண்டு வந்தீங்க. எப்படி சேல் எப்படி ஆனிச்சுண்ணா? இதுக்குள்ள கம்மியாக தானே இருக்குது. கம்மியாக தான் கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் பெருங்குட்டியா இருக்கும் போல ஆமாண்ணா. இந்த வாரம். ஓகே ஓகே. என்ன ரேட்டுண்ணா போகுது? ஜோடி 16 ரூபா சொல்லுதுண்ணா. ஜோடி 16 ரூபா. ஓகே ஓகே. எப்படி 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நீங்கள் ஃபைனல்னா எப்படி கொடுக்கலாம்? ஜோடி 5,500 ரூபா கொடுத்துடலாண்ணா. 500 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. குட்டியெல்லாம் பெருவாட்டி வச்சுக்கேன். பெருங்குட்டியா இருக்கு. 17-18 கிலோ வரும். 18 கிலோ வரும். ஒருத்தர் 8 ரூபா 9 ரூபா போகுது. பரவாயில்ல, நீங்கள் 5,500 ரூபா கொடுத்துருவோம். தரமாங்க. ஆமாண்ணா. ஒட்டுக்கா எடுக்கும்போது கொடுத்துடலாம். 2 நாளுக்கும் போது கொஞ்சம் ரேட் வச்சு வரும். ஒட்டுக்கா எடுத்தால் அந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி குட்டி வேணும்னாலும் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்பர் சொல்றீங்களா? 63 820 93 156. பேருண்ணா? விஜய். நீங்க எங்க இருக்குண்ணா வரீங்க? நாங்க கொல்லாம்பட்டி வரோண்ணா. சேலம் கொல்லாம்பட்டியிலேருந்து. சேலம் கொல்லாம்பட்டி. ஓகே ஓகே. பெரியபுத்தூர்ல இருந்து வரீங்க. ஓகே ஓகேண்ணா. நீங்க வாங்கிருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா. நல்லா வாங்கி ஒரு தாயாடு மீதி எல்லாம் குட்டி வாங்கிருக்கீங்க. குட்டியில கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? 2 கிடா குட்டினா 2 பொட்டை குட்டினா. 2 கெடா குட்டி 2 பொட்டை குட்டி. ஆடோட சேர்த்து ஏதாவது வாங்குனீங்களா? இல்லை, நான் ஆடு தனியாக வாங்கிக்கிறேன். ஆடு தனியா வாங்குனீங்க, குட்டிக்கு தனியா வாங்குனீங்க. ஓகே ஓகே. இப்போ ஆடு மட்டும் என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? ஆடு 8 ரூபா சொன்னாங்கண்ணா. 6 ரூபாய்க்கு பிடிச்சோம். 8 ரூபா சொல்லி 6 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே. குட்டி 5 ரூபா சொன்னாங்கன்னா 14 ரூபாய்க்கு பிடிச்சோம். 2 கிடா குட்டி. 2 கெடா குட்டி 14 ரூபாய்க்கு பிடிச்சிக்கிறீங்க. ஓகே. அது 2 பொட்டை குட்டியும் ஜோடி 8 ரூபாய்க்கு பிடிச்சிங்க. அது என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க அவங்க? அது 12 ரூபா சொன்னாங்கண்ணா. ஜோடி ஜோடி 12 ரூபா சொல்லி 8 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. பரவாயில்லையே. ஓகே ஓகே. என்ன கம்மியாக கேட்டீங்களாண்ணா? இல்லைண்ணா, 8 ரூபாய்க்கு மேக்ஸிமம் போதும்னு சொல்லிட்டு கம்மியாக இன்னும் தரல. குறைக்க முடியாதுனாங்க. அந்த ரேட்டு பிடிச்சிங்க எல்லாமே. ஓ வியாபாரக்காரங்களும் சொன்னாங்க. சரி ஓகே ஓகேண்ணா. அது கெடா குட்டி என்ன ரேட்டு சொன்னாங்க? கிடா குட்டி 5 ரூபா சொன்னாங்கண்ணா. 5 ரூபா சொல்லி 1000 ரூபா கம்மியாக பிடிச்சிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதோ பிடிச்சதுல. ஓகே மற்ற சந்தையோட இது பரவாயில்ல. ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் பேசி அனுசரித்து வாங்கினோம்னா தான் வாங்க முடியும். ஓகே ஓகேண்ணா. அது தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாதவங்க வந்தாங்களா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தெரிஞ்சவங்க வந்தால் வாங்கலாம். ரேட்டு வரும். பேசி வாங்குறதுல தான் இருக்குது. ஓகே ஓகே. சரி தேங்க்ஸ். ஆமாண்ணா. அண்ணா 2 கெடா குட்டிங்களாண்ணா? கெடா குட்டிகள். ஓ 2 ஒன்று பிடிச்சிருக்கீங்க. கெடா ஒன்று போட்ட ஒன்று. என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? இதா 17,000 சொன்னாங்க. ஜோடி ஜோடி 17 ரூபா சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? இல்லை, ரேட் பேசலாம். பிடிச்சிட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டாரு. வியாபாரி கேட்குறாரு. வியாபாரி கொடுத்து விட்டாங்க. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ கேட்டுட்டு இருந்தீங்க? நாங்கள் 8 ரூபாய்க்கு கேட்போம். 8,000 கேட்டீங்க ஒவ்வொன்றுங்களா? ஓகே ஓகேண்ணா. வியாபாரி பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஃபைனல் பண்ணல ரேட்டு தெரிஞ்சாலே. அதனால பிடிச்சிருப்போம், அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. 2 என்ன வெயிட்டு நான் சொன்னாங்க? 20 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் 20 கிலோ வரும். உயிரடைக்கு? ஆமாம், உயிரடைக்கு மொத்தமாக சேர்த்து 2மே 20 கிலோ வரும். 2 சேர்த்து உயிரடைக்கு 20 கிலோ தான் வரும். இல்லை அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? தெரியல. ஓகே. இல்லை உயிரடைக்கு அதிகமாக வரும். ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். ஒரு 5 கிலோ 16 கிலோக்கு மேலே வரும். ஓகேண்ணா. தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ்.